இன்றைக்கி வந்து சங்கடஹர சதுர்த்தி அந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். வீடியோவில் வந்து நிறைய தகவல் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்ச வீடியோ ஓகே பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடலாம். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? சரி, நம்ம அருகம்புல் மாலை வந்து பிள்ளையாருக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு கீழேயே அருகம்புல்லாம் இருந்துச்சு. நான் போய் பறிச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் என்னென்னா நிறைய காஞ்சதும் இருக்குது. ஸோ அதெல்லாம் காஞ்சதுலேருந்து நல்லதாக இருக்கிறதெல்லாம் எடுத்து நான் வந்து ஒரு 21 அருகம்புல் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா பிள்ளையாருக்கு 21 அருகம்புல் போடுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு நான் மொத்தமாகவே எடுத்து நான் போன வாட்டி பண்ணப்போ 3 வச்சு மாலையாக கட்டிட்டேன். இந்த வாட்டி நான் வீட்டில் தான் சாமி கும்பிட போகிறேன். அதனால் அப்படியே மொத்தமாக எடுத்து ஒரு நூல் வச்சு ஒரு கொத்தாக வச்சு நான் கட்டிட்டேன். சின்ன பிள்ளையார் ஸ்டாச்சு மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். அதனால 3 அருகம்புல் மட்டும் வச்சு தனியாக இன்னொன்று கட்டிட்டேன். சரி, ஓகே. சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்கிறோமே, அப்படின்னா என்ன? சங்கடஹரானா நமக்கே தெரியுது, சங்கடத்தை தீர்க்கிறது, அழிக்கிறது. அதுதான் நம்ம சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். இதோட புராண கதை என்னன்னு பார்த்தோன்னா, முன்னொரு காலத்தில் அங்காரகன், அதாவது செவ்வாய் பகவான், அவர் வந்து பிள்ளையாருக்கு கடும் தவம் இருக்கிறாரு. அந்த நாள் வந்துட்டு ஒரு தேய்பிரை சதுர்த்தி. அவர் அப்படி கடுமையாக தவம் இருந்து விநாயகரோட முழு ஆசையையும் பெறுறாரு. அப்போ விநாயக பெருமான் சொல்கிறாரு, இன்னையிலேருந்து இந்த நாள் வந்து உன்னோட பேர் கொண்ட அங்காரக சதுர்த்தி, உன்ன மாதிரி கடுமையாக விரதம் இருக்கிறவங்களோட சங்கடத்தை எல்லாம் நான் தீர்த்து வைப்பேன் அப்படின்னு அருள் பாலிக்கிறாரு. அப்புறம் என்னென்னா, இந்த ஸ்நாக்ஸ்லாம் நேற்று வாங்கிட்டு வந்தது ஏன்னா நான் எடுத்து வைக்காமே வச்சுட்டேன். ஸோ உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு காட்டிடலாம் அப்படின்ட்டு தான் இதையும் நான் எடுத்தேன். என்னென்னா, அது வந்து குலோப் ஜாமுன் பாக்ஸு. ஸோ உள்ளே வந்துட்டு குலோப் ஜாமுன் இருந்துச்சு. சரின்ட்டு இதெல்லாம் ஒன்று ஒன்றா பிரிச்சிடலாம் அப்படின்ட்டு நானே எடுத்துட்டேன். இது வந்து என்னென்னா வெறும் பிஸ்கெட்ஸ் தான். பிஸ்கெட் வந்து எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும். நம்ம நார்மல் பிஸ்கெட் மாதிரி இருக்காது. இந்த நெய் பிஸ்கெட்டு, உப்பு பிஸ்கெட்டு அந்த மாதிரிலாம் வைப்பாங்கள்ல, அதுதான் அது. ஸோ கலந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து எள்ளு மிட்டாயும் கடலை மிட்டாயும். நான் இதை தான் கேட்டிருந்தேன். சரின்ட்டு அதையும் 3 வாங்கிட்டு வந்துட்டாங்க. அடுத்ததில் வந்துட்டு ஸ்வீட் பாக்ஸ் இருக்குது. என்ன ஸ்வீட் அப்படின்னா, நார்மலாக ஜாங்கிரி, லட்டு, மைசூர் பாக்கு, ரவா லட்டு, இந்த மாதிரி ஒரு நார்மலான ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தான் இது. ஸோ இதுக்கும் இல்லை, என்ன சொல்கிறது, வீட்டில் இருக்க எல்லாமே வந்து ஒரு ஸ்வீட்டு பைத்தியம். ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கிறப்ப நான் வந்துட்டு வாங்கிட்டு வர சொல்லிடுவேன். ஸோ இதுதான் வாங்கிட்டு வந்துட்டாங்க. உங்கள்கிட்ட காட்டிடலாம் அப்படின்ட்டு தான் நான் அதை எடுத்துகிட்டு இருந்தேன். ஓகே, அடுத்து இது நான் சொன்ன குலோப் ஜாமுன் வந்துட்டு இதில் இருந்தது. நல்லா இருந்தது. ஆனால் ஜீராவில் ரொம்ப ஊறி போயிருந்துச்சு. ஓகே, இது கூட பாதாம் பருப்பும் இருந்துச்சு. நான் அதை காட்ட மறந்துட்டேன். அப்புறம் தர்பூசணி எப்பவும் போல் சம்மருக்கு. இது வந்து எங்கள் வீட்டு செடிகளில் இருந்த ரோஸு தான். இதை வந்துட்டு நான் வந்து சரி பூஜைக்கு ஆகுமே அப்படின்ட்டு நான் பறிச்சுட்டு வந்து வச்சுட்டேன். இந்த ரோஸ் செடி தான் அது. இப்போ கொஞ்ச நாளாக தான் இது வந்து பூ வைக்க ஆரம்பிக்குது. இதோட கவலைக்கிடமான நிலையை வந்துட்டு நான் இன்னொரு லாங் வீடியோலையும் நான் போட்டிருந்தேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே அப்படின்ட்டு நான் ஓகே பூஜை பண்ணிடலாம், சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு சும்மா மேலாப்பில் அதை சாமி அறையை வந்து சும்மா தொடச்சி மட்டும் விட்டுட்டேன். என்னென்னா, இந்த நாளில் விரதம் இருக்கலாம். எப்படி இருக்கலாம்? 3 வேளை சாப்பிடாமையும் இருக்கலாம், இல்லை பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்ருக்கலாம். ரொம்ப முடியாதவங்க இல்லை மதியம் ஒரு வேளை சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எந்த முறையை வந்து நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுமோ அந்த மாதிரி இருக்கலாம், தப்பு இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி விரதம் இருந்து சந்திர பகவானை பார்த்து நம்ம அவரை கும்பிட்டுட்டு நம்ம விரதத்தை முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் நான் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த அருகம்புல், ரோஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நான் சாமிக்கு வச்சிட்ருந்தேன். இந்த சங்கடஹர சதுர்த்தி நாளில் வந்து நம்ம பிள்ளையாரை வந்து நம்ம ஏன் வழிபடுறோம் அப்படின்னா, கடன் தொல்லைகள் வந்து நீங்கும். அடுத்து செவ்வாய் பகவானோட பாதிப்பு இருந்துச்சுன்னா குறையும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே இவர் வந்து
நீ உன்ன மாதிரி விரதம் இருக்கிறவங்கள சங்கடத்தெல்லாம் நான் தீர்ப்பேன் அப்படின்னு வந்து அருள்பாலிச்சிருக்கிறாரு பிள்ளையார். ஸோ அதனால அவரோட தாக்கம் இருந்துச்சுன்னா குறையும். அடுத்து குழந்தைகளுக்கான கல்வி, அதுக்காகவும் நம்ம இந்த நாளில் நம்ம வழிபடலாம். அடுத்து வந்துட்டு காரிய தடை, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலான்னு பார்க்குறோம், ஏதோ தடை வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம இந்த சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாரை வந்துட்டு நம்ம வழிபடலாம். இதில் என்னென்னா பிள்ளையாருக்கு நம்ம பால் அபிஷேகம், நெய் அபிஷேகம் இந்த மாதிரி பண்ணலாம். நெய்வேத்தியம் பண்ணலாம். நம்மள்ட்ட இருக்கிறது என்ன இருக்கோ நம்ம வைக்கலாம். பால் இல்லை வாழைப்பழம் இல்லை ஏதோ ஒரு பழம் வைக்கலாம். அலங்காரம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அருகம்புல் இல்லை அது என்ன எருக்கம்பூ மாலை போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்னோடய பூஜை அறையில் வந்து 3 விளக்கு வச்சுருக்கேன். காமாட்சி அம்மன் விளக்கு, சின்னதாக ஒரு குத்து விளக்கு, அப்புறம் அகல் விளக்கு 3மே நான் வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எத்தனை விளக்கு வேணாலும் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. எத்தனை விளக்கு வச்சுருக்கோம் இல்லை எத்தனை சாமி படம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது. இருக்கிற இடத்த நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். அதாவது சாமி அறையும் சரி, கிச்சனும் சரி நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். ஒரு விளக்கு, ஒரு மண் அகல் விளக்கு ஏற்றி வழிபட்டாலோ, உண்மையான பக்தியோடு நம்ம வழிபட்டோம்னா நம்ம என்ன வேண்டிக்கிட்டோமோ அது வந்து நல்ல முறையில் நல்ல கரெக்டான நேரத்தில் நம்மளை வந்து சேரும் அப்படிங்கிறது தான். இந்த வழிபாடு பண்ணுறப்ப நம்ம ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை 108 தடவை சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டோன்னா 11 வாட்டி, இல்லைன்னா 108 தடவை. முடியாதவங்க 11 தடவையே பண்ணலாம். ஸோ 11 இல்லைன்னா 108 தடவை நம்ம வந்து கோயிலை வந்துட்டு நம்ம சுற்றி வரணும். அதாவது பிள்ளையாருக்குன்னு ஒரு சன்னதி தனியாக இருக்கும், அவரை வந்துட்டு 11 வாட்டி இல்லை 108 வாட்டி நம்ம சுற்றி வந்து நம்ம வழிபடலாம். அப்படியே விளக்கெல்லாம் ஏற்றி சாம்பிராணி எல்லாம் தீப தூப ஆராதனை எல்லாம் பண்ணி நான் சாமியும் கும்பிட்டேன். என்னென்னா என்னால் அது வீடியோ வந்து கவர் பண்ண முடியல. பேபி அழுதுட்டாங்க. ஸோ நான் பேபியையும் பார்த்துட்டு வீடியோவை கவர் பண்ணுறதுல எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நான் அதை வந்துட்டு என்னால் எடுக்க முடியல. ஸோ இதான் பிள்ளையார் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார். நான் அந்த அருகம்புல் வந்து அவருக்கு சைடில் வச்சுட்டேன். மேலே வந்து வைக்கலாமான்னு பார்த்தேன், வைக்க முடியல. அது தெரியும் இல்லை, சைடில் வச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த வழிபாட்டு முறையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.